ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்னோடய வசனம் மாத கடைசிக்கு வந்திருக்கோம். என்னோடய வாக்குத்தத்த வசனமும் நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாத இன்றைக்கி யோசேப்போடைய கதையை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைய வாக்குத்தத்தம் மத்தேயு 7:7. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டறிவீர். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் கேட்குறது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் தேடுற எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் தட்டுகிற இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக திறக்கப்படும். இது ஆண்டவரினுடைய வாக்குத்தத்தம் கொடுத்தார். வாங்க, நம்ம ஆண்டவர் உங்களோடு இருப்பார். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது மூலமா கடவுள் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து பெருகவே பண்ண போகிறார். வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே கதையை போய் பார்ப்போம். வாங்க. சொப்பனக்காரரான யோசேப்பு அடிமையாய் விற்கப்பட்டான். ஆதியாகமம் 39:1-6. யாக்கோபிற்கு 12 மகன்கள். ஆனால் அவனுக்கு தன் மகன் யோசேப்புக்கு ஏனென்றால் உயிர், அவன் யோசேப்புக்கு சிறப்பு வண்ணமயமான சட்டையை கொடுத்தான். யோசேப்பின் சகோதரர்கள் அவன் மீது பொறாமை கொண்டதால் அவனை வெறுத்தார்கள். யோசேப்புக்கு விசேஷமான கனவு வந்தது. என்னுடைய கனவில் நாம் கோதுமை கட்டுகளை கட்டி கொண்டு இருந்தோம். அப்பொழுது என்னுடைய கோதுமை கட்டு நிமிர்ந்து நின்றது. உங்களுடைய கோதுமை கட்டுகள் என் கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்று யோசேப்பு தன் சகோதரரிடம் கூறினான். யோசேப்பு சகோதரர்கள் கோபமாகி இன்னும் அதிகமான அவனை வெறுத்தனர். யோசேப்பு இன்னொரு கனவை கண்டான். சூரியனும் சந்திரனும் 12 நட்சத்திரங்களும் என்னை வணங்கியது என்று மீண்டும் தன் சகோதரரிடம் கூறினான். நீங்கள் என்னை ஆட்சி செய்வாயா என்று சொல்லுகிறாயா என்று அவன் அப்பாவும் சகோதரரும் முறுமுறுத்தார்கள். ஒரு நாள் யோசேப்பு சகோதரர்கள் வயலில் ஆடு மேய்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுது யோசேப்பு அங்கு அவர்களை பார்த்து வருவதை கண்டார்கள். அவனது அனைத்து கனவுகளையும் முற்றுப்புள்ளி வைக்கும்படி அவனை கொல்ல திட்டமிட்டார்கள். அதில் ஒருவர், நாம் தம்பியை நாமே கொல்வது தவறு, பேசாமல் அவனை இந்த தண்ணீரில் கிணற்றில் போட்டு விடுவோம் என்றான். ரூபன். எனவே யோசேப்பு அருகே வந்தவுடன் அவர்களை யோசேப்பின் சிறப்பு வண்ணமான சட்டையை கிழித்து அவனை கிணற்றில் போட்டார்கள். அப்பொழுது இஸ்மவேல் வியாபாரி அந்த வழியாய் எகிப்திற்கு போய் கொண்டிருந்தனர். யோசேப்பை இந்த இஸ்மவேலினிடத்தில் அடிமையாய் விற்றுவிடலாம் என்று யூதா யோசனை கூறினான். யோசனை நன்றாயிருந்ததால் யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்கு விற்றார்கள். யோசேப்பு சகோதரர்கள் அவருடைய கிழிந்த சட்டையை ஆட்டு இரத்தத்தில் நனைத்து யாக்கோபிடம் போய் காட்டினார். ஐயோ, என் மகன் இறந்துவிட்டான் என்று யாக்கோபு கதறி இருக்கையில் யோசேப்பு எகிப்திற்கு கொண்டு செல்லப்பட்டான். ஆனால் தேவன் யோசேப்புடனே இருந்தார். எகிப்து நாட்டில் இஸ்மவேலர்கள் யோசேப்பை பார்வோன் ராஜாவிற்கு ஒரு படைத்தளபதி போர்த்திபாரிடத்தில் விற்றார்கள். தேவன் யோசேப்பை ஆசீர்வதித்து உயர்வடைய செய்தார். போர்த்திபான் அவன் வீட்டு முழு பொறுப்பை யோசேப்பிடத்தில் கொடுத்தான். இது ஆண்டவரே யோசேப்புக்கு தம்பிகள்லாம் சேர்ந்து கொலை பண்ணிடணும்னு நினச்சாங்க. ஆனால் ஆண்டவர் யோசேப்பை ஆசீர்வதித்து ஒரு ராஜாவிடத்தில் பெரிய பொறுப்போடு கொடுத்தார்.